நமோ நாராயணாய சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இந்த வீடியோல விஸ்வாவசு வருடம் மார்கழி மாசத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ் மாசம் அப்படின்னாலே ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. அந்த வகையில பகவான் விஷ்ணு பெருமானே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாசம். அதனாலதான் இந்த மாசத்துல பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்திரிச்சு பெண்கள் எல்லாமே கோலமிட்டுவாங்க. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த மார்கழி மாசம் இங்கிலீஷுக்கு 2026 டிசம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை. செவ்வாய்க்கிழமையில தனுசு லக்கணத்துல பிறகுது. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன், கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில குருவோட வீட்டுல இருக்கார். செவ்வாயும் அவரோட இருக்கார். 30ஆம் தேதி தான் இந்த மாசத்தோட கடைசியில மகர ராசிக்கு போய் செவ்வாய் உச்சமடைய போறார். புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. 27ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. அப்ப 10ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் புத ஆதித்ய யோகம் இருக்கு. சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்கார். 7ஆம் தேதி தனுசுக்கு போறார். அப்ப அந்த நேரத்துல நமக்கு பாத்தீங்கன்னா புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற யோகமும் செயல்படுது. முக்கியமான ஒரு அமைப்புன்னு பாத்தீங்கன்னா, முழு சுப கிரகமான குரு பகவான் கடகராசியில இருக்கார். உச்சமடைஞ்சு அதிசாரத்துல போனார் இல்லையா? இப்ப 6ஆம் தேதி, மார்கழிக்கு 6ஆம் தேதி வக்கரத்துல பின்னோக்கி வந்து மிதுன ராசியில உட்கார போறார். குரு பகவானோட வக்கர பலன்கள்ங்கிறதையும் நாம சேர்த்து பார்க்கணும். சனி பகவான் மீனத்துல இருக்காரு. ராகு விஷப்பாம்பு கும்பராசியில இருக்காரு. கேது விஷமற்ற பாம்பு சிம்மராசியில இருக்கு. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், வக்கர இயக்கங்கள். இது உங்களோட ராசிக்கு ஒரு புனிதமான கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிவராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாச தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் வந்து சுக்கிரன், தன பஞ்சமாதிபதி புதனோட சேர்ந்து 7ஆவது வீட்டுல இருக்கார். இது ஒரு யோகமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு அற்புதமான நேரம். காசு பணம் 10 ரூபா கூடுதலா கிடைக்கும். அதாவது ரொம்ப பஞ்சமா இருக்கே, என்ன பண்றது, நல்ல காசு பணம் புழங்கிட்டு இருந்தது, திடீர்னு 10 ரூபா இல்ல, திடீர்னு 10 ரூபா வருது, திடீர்னு 10 ரூபா போகுது. இந்த பணத்துக்கு நம்மளை கண்டா பிடிக்கலையா, தங்கவே மாட்டேங்குது, ஒண்ணு வர மாட்டேங்குது, இல்ல வந்தா உடனே போயிடுது, என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு இருக்கும். காசு 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 காசுன்னு எப்ப பார்த்தாலும் காசுக்கே தானே அலையிறோம். ஆனா நம்ம நல்லா தானே உழைக்கிறோம், நல்லா தானே நேர்மையா வேலை செய்யறோம், யாருக்கும் எந்த தப்பும் செய்யலையே, நம்ம பொழப்பு நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆனா நமக்கு வர வேண்டிய பணம் மட்டும் ஏன் வர மாட்டேங்குது, எல்லாம் உட்காந்த இடத்துல ஜாலியா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறாம இருக்கும் மத்தவங்களை பார்த்து. அட போடா, காசு போனோம் காசு போனோம் காசு போனோம், இப்படியே பொழப்பு ஓடிடும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இல்லையா? இனிமே அப்படி இருக்காது. இந்த யோகமான நேரத்துல உங்களுக்கு காசு பணம் வரும், புனித பயணங்கள் செய்யலாம், குடும்பத்தோட புள்ள குட்டியோல அழைச்சிட்டு 4 வெளியிடங்களுக்கு போகலாம். ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போறேன், பிள்ளைகளுக்கு ஒரு 4 நாள் லீவு வருது, எங்கேயாவது வெளியூருக்கு அழைச்சிட்டு போய் சுத்தி காட்டுறேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது வரும். இது மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாத்திடுவீங்க. பொதுவாகவே ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக உசிரியா கொடுக்கக்கூடிய ஆளுங்க ரிஷபராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட நீங்க இந்த மாசத்துல கடுமையா முயற்சி செஞ்சு இதுவரைக்கும் நடக்காத காரியம்லாம் கூட இதுக்கு மேல உங்களுக்கு நடக்கும். இது மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் விரும்பி வந்து ஒருத்தர் கூடி ஒண்ணு சேருவாங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு பகவான் அதிசாரமா உங்களோட ராசிக்கு 3ஆவது வீட்டுல போய் மறைஞ்சிட்டாரு. அதாவது கடகத்துல போய் அதிசாரமா உச்சமடைஞ்சாலும் உங்களுக்கு மறைவு ஸ்தானம். இப்ப மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு வக்கர இயக்கத்துல வந்துடுறாரு. அப்ப மிதுனங்கிறது உங்களுக்கு என்ன, 2ஆவது வீடு. வக்கரத்திலேயே வந்தாலும் தன குரு, அற்புதமான இடம். தனஸ்தானத்துல குரு வந்து உட்கார்றாரு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான இடம். ஏற்கனவே லாப வீட்டுல சனியும் இருக்கார். அப்ப சனி லாபம் தர, குரு தனம் தர, வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். குரு பார்வையால உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு இப்ப தேவையில்லாத இன்னொரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதை வச்சு நான் எப்படி பொழைக்கிறதுன்னு தெரியல, பேசாம அந்த வேலையிலே இருந்திருக்கலாம், அவசரப்பட்டு விட்டோமோ அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மறுபடியும் அந்த வேலை கிடைக்க பெறலாம். இல்ல அதோட நல்ல வேலை அப்படிங்கிறதும் கூட கிடைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு இருக்கு. காத்திருந்த காரியங்கள் நடக்கும். ரொம்ப நாளா இது நடக்கணும், இது நடந்துட்டா போதும், நான் நல்லா இருப்பேன். அது கல்யாணமா இருக்கலாம், இல்ல ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்ல ஒரு வெளிநாடு போறதா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை கிடைக்கிறதா இருக்கலாம்,
இல்ல ஒரு டெம்பரவரியா எங்கேயாவது வேலை செய்வீங்க. அது பெர்மனன்ட் கிடைக்கிறதுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்படி நீங்க நீண்ட காலமா காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அது மாரி எதிரிகள் விலகிருவாங்க. உங்கள்ட்ட இதனால எதிரிகளா இருந்தவங்கலாம், பாவம்டா அவன் பொழப்ப அவன் பார்க்குறான். நம்மள அவன் கண்டுக்கவே இல்லடா. நம்ம தான்டா அவன எதிரின்னு தப்பா நினைச்சுட்டோம். அவன்லாம் நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பத்தி புரிஞ்சு உங்கள விட்டு விலகிருவாய்ங்க. நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம். அவன் பொழப்ப அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி போன மாசத்துல சில இழப்பீடுகள் அப்படிங்கிறதும் வந்திருக்கும். ஏதோ காசா இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு சொந்தங்கள்ட்ட பிரிவு, நண்பர்களுக்குள்ள பகை, ஏதோ ஒரு ரூபத்துல பேச்சுவார்த்தை இல்லாம போனது. இப்படி போன மாசத்துல நீங்க இழந்ததெல்லாம் சரி கட்டுறதுக்கு ஒரு நல்ல மாசம் அப்படின்னு கூட இந்த மாசத்தை சொல்லலாம். காசு பண ரீதியாவும் கஷ்டம் அப்படிங்கிறது தீரும். சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரும். அதனால கூடுமான வரைக்கும் குடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம். யார்ட்டையாவது கொடுத்துருந்தீங்கன்னா மொல்ல கேட்டு வாங்குங்க. அடாவடிக்கு அடிபிடிக்கு அப்படி போகக்கூடாது. யார்ட்டையாவது வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல முறையா கொடுத்துருங்க. கொடுக்க முடியல அப்படின்னாலும் இப்போ 10ஆம் தேதி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா 10ஆம் தேதி தர முடியாத பட்சத்துல 9ஆம் தேதியே நம்மளாவே வாலண்டரியா ஃபோன் பண்ணி எப்பா இது மாதிரி ஒரு தௌசல் ஆயிப்போச்சு, நாளைக்கு தர முடியாது, இன்னும் ஒரு 4 நாள் ஆகும் போல இருக்கு, தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா போய் பதில் சொல்லிடுறது நல்லது. அது மாதிரி சில பேர் வாடகை கட்டடத்துல தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. சொந்த கட்டடத்துக்கு மாத்திர யோகம், வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, மேலதிகாரிகள்ட்ட இருந்து நுணுக்கங்களை கத்துக்கக்கூடிய அமைப்பு, வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகள் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருப்பாங்க. அட போடா, காக்கா பிடிக்கிறவன்லாம் கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிறான், நான் மாடு மாதிரி வேலை செய்யறேன், என்ன போய் இந்த ஆளு போய் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறான். இப்படி இருந்த நிலைமை மாறி மேல்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு அனுசரணையா ஆதரவா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அது மாரி மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் போயிடுறாரு. ராசிக்கு மட்டும் அதிபதி இல்ல, 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப 6க்கு அதிபதி 8ல் மறையிறார் அப்படின்னா இது ஒரு கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் தான். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். அதனால அஷ்டமத்துல சுக்கிரன் அப்படின்னு யாராவது பயமுறுத்தினா நம்ப வேண்டாம். சில பேருக்கு இடமாற்றம், சில பேருக்கு வீடு மாற்றம், சில பேருக்கு உத்தியோக மாற்றம், சம்பள உயர்வு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாசத்துல பரிபூரணமா இருக்கு. அது மாரி மார்கழி 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் போயிடுறாரு. 2க்கும் 5க்கும் அதிபதியான புதன் அஷ்டமத்துல அடி எடுத்து வைக்கிற நேரம் அப்படிங்கிறது பொருளாதார பற்றாக்குறையை சரி பண்ணும். ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. கொஞ்சம் பூர்வீக சொத்துல மட்டும் கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்து வந்து அண்ணன் தம்பிகளுக்குள்ள இப்ப பிரிச்சு வேண்டாம். ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்ததுன்னா குடும்பமான வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போட முயற்சி செய்யுங்க. அது மாரி பூர்வீக சொத்து இருந்ததுன்னா நில அளந்து வேலி போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஆடு மாடுகளை கவனமா வச்சுக்கணும். அடுத்தவங்க வீட்டு கொள்ளையில போய் மேய்ஞ்சிருச்சு, இந்தாண்ட போய் பயிரை தின்னுடுச்சு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத சண்டைகள் வரும். கூடுமான வரைக்கும் கால்நடைகளோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்துல நல்லது. அடுத்தவங்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க. மார்கழி 27 மகரத்துக்கு புதன் போற வரைக்கும் பூர்வீக சொத்து, கால்நடை விவகாரத்துல, பயிர்கள், விவசாய விவகாரத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை. கடந்த மாசத்துல ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யக்கூடிய மாசமா இந்த மார்கழி மாசம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.